இது ஒரு ஒரு இந்த இந்த பிரச்சனை வந்து அங்கே எல்லாரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாக குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்குறேன். அதை விட அடுத்து நாங்கள் நடத்த வேண்டிய போராட்டங்கள், நாங்கள் நடத்த வேண்டிய மாநாடு, நாங்கள் நடத்த வேண்டிய பொதுக்குழு, இதை பற்றியெல்லாம் வாதிப்பதற்காகத்தான் நாளைக்கு நிர்வாக குழு கூடுகிறது. அந்த முடிவுகளையெல்லாம் மேற்கொண்ட கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த பிரச்சனை இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது. அது பற்றியும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். சார், திரு துரை அவர்களை பொறுத்த மட்டில் இந்த கடிதம் வந்து ராஜினாமா கடிதத்தில் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் எழுதியிருக்காருல்ல, படிச்சே இல்லை, அதுதான். இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யார் மீதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? எது? அந்த கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசும்போது அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. இப்போ நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ராஜினாமா திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. இருதரப்பையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இந்த பாருங்க, என்கிட்ட புதுசாக கேள்விகளை போட்டு வார்த்தை வாங்க முடியாது. அது பிரச்சனை, அது எந்த காலம் நடந்ததில்லை. மாவட்ட நிர்வாகிகள் தான் என்ன அறிவுறுத்தல் சொல்றீங்க? நான் ஒன்றும் சொல்லல. ஏன்னா சில கருத்துக்கள்லாம் பதிவிட்டு வராங்க சமூக வலைத்தளங்கள்லாம். மாவட்ட நிர்வாகிகள் தான் என்ன அறிவுறுத்தல் நீங்க வந்து சொல்றீங்க? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பதிவுகள் யாரும் போடக்கூடாது. அது அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டேன், முந்தா நாளே கொடுத்துட்டேன். எந்த பதிவும் போடாதீங்க கட்சியை பற்றி அப்படின்னு. அதை அவங்க பின்பற்றணும். அவங்க திரு துரையினுடைய முடிவு சரியானதா சார்? நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் வராது. நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த 4 வருஷமாக நேரடி அரசியல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே மைக்கு நீட்டினாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறோம். நான் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு எந்த ஆனால் இந்த நேரத்தில் இது உட்கட்சி விவகாரம் போது எங்களுடைய இயக்க தலைமை நிர்வாகிகள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த நேரத்தில் என்னுடைய என்ன காரணங்கள்ங்கிறது என்னுடைய அறிக்கையில் தெளிவாக இருக்குது. எதற்கு நாளைக்கு உங்களுக்கு அந்த நிர்வாக கூட்டம் நடக்கும்போது கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலரோட பிரதிபலிப்பு, கட்சியில் இருக்கிற கடைநிலை தொண்டன், ஒன்றிய செயலர், கிளை செயலர், பகுதி செயலர், கட்சியுடைய அந்த அடிமட்ட தொண்டன்லேருந்து நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, அது மாவட்ட செயலர் வந்து பிரதிபலிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அது நாளைக்கு நிர்வாக கூட்டத்தில் தெரிய போகுது. அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர முடியாது. காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் பத்திரிகை தொழில் நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்து பல பேர் காத்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இயக்கம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் வந்து என்னுடைய முடிவு, கட்சியோட முடிவு, என்னுடைய முடிவு. நானும் இந்த பதவியில் இருக்கேன். இந்த பதவியில் இருக்க போய் தானே இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வருது. நான் ஒரு தொண்டராகவும், நான் ஒரு இப்போ திருச்சி தொகுதி மக்கள், அது பொதுமக்கள் முடிவு பண்ணி என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அது அரசியல் வாழ்க்கையில் இது வந்து ஒரு சகஜமான விஷயம். இதை எதிர்கொள்ளாமல் நீங்கள் வந்து ராஜினாமா செய்வது இல்லை. இது எப்படின்னா, என்னால் கட்சி தலைமைக்கோ இயக்கத்துக்கோ வந்து இது பிரச்சனை வேண்டான்னு பார்க்குறேன். நான் ஒரு தனிநபருடைய எதனால் வந்து இந்த இயக்கத்தையும் தலைமையை களங்கப்படுத்துகிறேன். எப்படியெல்லாம் களங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதனால் எனக்கு என்னால் இந்த பிரச்சனை வேண்டாம் நான் பார்க்குறேன். நான் தொடர்ந்து நான் இயக்க தொண்டராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நான் என்னைக்கும் தொண்டர்கள் கட்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க நான் சொல்லியிருக்கிறேன். நான் இது தலைவர்கள்கிட்டையும் மற்ற அவைத்தலைவர், பொருளாதார முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லியிருக்கிறேன். நான் என்னைக்கும் உங்களோட நான் பணியாற்றுவேன். நீங்கள் வந்து இதனால் இந்த பிரச்சனை வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு தனிநபரால் கட்சிக்கு வந்து தலைமைக்கு களங்கம் வரும்போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ராஜினாமா இல்லை. இது வந்து நான் பொது வழியில் இது வந்து நான் இந்த இயக்கத்துக்கு வரும்போது என்னை கூப்பிடும் பொழுது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பல இயக்கத்தோழர் கூப்பிடும் போதும் எனக்கு விருப்பம் கிடையாது. தலைவருக்கும் இந்த கட்சிக்கும் வந்து தேவையில்லாத ஒரு களங்கத்தை உருவாக்க வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிர்பந்தத்தினால நான் வந்திருக்கிறேன். நிர்பந்தத்தினாலையும் கட்சிக்காரங்களுடைய அவங்களுடைய என்னுடைய அரசியல் பயணம் பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு உடம்பு முடியாதுங்கும் போது பயணிக்கும் போது அது வந்து ஒரு நிபந்தனையற்ற அந்த அன்புங்கிற நான் பார்க்கும்போது செய்யும்போது அவங்களுடைய அழைப்பில் வந்தனால, அது கூட தேர்தல் அரசியல் வேண்டான்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இயக்கத்தோழர் ரகுராமனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நிர்வாகக்குழு நடக்கும்போது இந்த வாய்ப்பை வேறு யாருக்கா கொடுங்க, எனக்கு வேண்டாம், தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மறுத்துமே அன்னைக்கு அத்தனை பேர் நிர்வாகக்குழு அத்தனை பேர் என்ன வலுக்கட்டாயம் நிற்க சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த இயக்க தலைமையுடைய கட்டளையை ஏற்று நான் அதுக்கப்புறம் பண்ண நீங்களே பார்த்துப்பீங்க, பத்திரிகையாளர் நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய பணிகளை பார்க்குறீங்க. எனக்கு வந்து எங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் கடந்த ஒரு நல்ல எம்பி. நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்க பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் அதிகம், நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த தனிநபர் பின்னாடி எதுவும் கிடையாது. அப்படிங்கிறப்போ நீங்க எடுத்தது சரி. தலைவர் வைக்க பொறுத்த உங்களுக்கு அதாவது அதிக ஜனநாயகம் இருக்கிற இயக்கம் பார்த்து எங்கள் இயக்கம் தான்.
தலைவரை பற்றி 4 பேர் பதிவு போட்டாலுமே அதை கடந்து செல்கின்ற இயக்கம் அவ்வளோ தூரம் இங்கே அதிக ஜனநாயகம். அந்த அதிக ஜனநாயகம் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கு, சில சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்குது இந்த இயக்கம். எனக்கு பொறுத்த வரைக்கும் முதன்மைச் செயலராக அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு பல பிரச்சனைகள். அடுத்து இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும், அதாவது நான் இந்த 7 வருஷத்துக்கு நான் வரும்பொழுது இந்த இயக்கம் எப்படி இருந்தது அது எல்லா இயக்க தோழர்கள் தெரியும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை அந்த ஆபத்தான இதை நான் கடந்தலன்னு சொல்லிடலாம். இவ்வளோ பேர் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியும் நான் சுமக்க வேண்டியது இருக்கும். ஒரு கப்பலை கரை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் ராஜினாமா நான் இல்லை நாளைக்கு நிர்வாகக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிகை தோழர் எல்லாருக்கும் உங்களுக்கு முழுமையான இதுக்கு உண்டான பதில் விடை கிடைக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். என்னால் இந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு எடுத்து, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதில் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், அதில் மாற்றிக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். தலைவர் வெயிட் பண்ண ப்ளீஸ். இல்லை அவர் இல்லை, நான் இதை பற்றி அவர்கிட்ட பேசவே இல்லை. அவைத்தலைவர், பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட மட்டும் நான் பேசியிருக்கிறேன். சரி, நன்றி.